சிம்பிள் ப்ரெசன்ட்ல அஃபர்மேட்டிவ், இன்ட்ராகேட்டிவ், நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் இதை பத்தி பார்ப்போம். அஃபர்மேட்டிவ்னா உடன்படுறது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கோன்ற வேர்பை வச்சு ஐ கோ, இது வீக்கும் அதே தான், வி கோ, யூ கோ, தே கோ, இது எல்லாமே அஃபர்மேட்டிவ். இப்ப இன்ட்ராகேட்டிவ், இத கேள்வியா மாத்தணும். இந்த கோ இருக்கிறத டூ பிளஸ் கோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்ப கேள்வியா மாத்தும் பொழுது பாருங்க, டூ ஐ கோ, டூ வந்துடுது, சப்ஜெக்ட் வந்துடுது, அடுத்தது வேர்ப் வந்துடுது. இதே மாதிரி மற்றதுக்கெல்லாம் டூ வி கோ, டூ யூ கோ, டூ தே கோ, இது எல்லாத்தையும் கேள்வியை மாத்தியாச்சு. இப்ப அதுக்கு அடுத்தது இந்த அஃபர்மேட்டிவ்க்கு நெகட்டிவ் எழுதணும். பாருங்க, ஐ கோ அப்படி இருக்கு. இப்ப நெகட்டிவ் பாத்தீங்கன்னா ஐ டோன்ட் கோ, ஐ டோன்ட் கோ. அதே மாதிரி வி டோன்ட் கோ, யூ டோன்ட் கோ, தே டோன்ட் கோ, எல்லாத்துக்கும் அதான். ஐ, வி, யூ, தே, இது எல்லாத்துக்கும் டோன்ட் கோன்னு எழுதிடுறேன். இந்த கோங்கிற வேர்பை ஐ டோன்ட் கோ அப்படின்னு போட்டேன். இப்ப நெகட்டிவ் கொஸ்டின் இதையே அப்படியே கேள்வியா மாத்தணும். பாருங்க, டோன்ட் ஐ கோ, இதுதான் கேள்வி. டோன்ட் ஐ கோ, டோன்ட் வி கோ, டோன்ட் யூ கோ, அப்படியே எல்லாத்தையும் எழுத வேண்டியதான். டோன்ட் தே கோ, டோன்ட்ங்கிறது டு நாட், டோன்ட் ஐ கோ, டோன்ட் வி கோ, டோன்ட் யூ கோ, டோன்ட் தே கோ, முடிஞ்சிருச்சு. டோன்ட் தே கோ, இது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபீலிங், அஃபர்மேட்டிவ் உடன்பாடு. இது இன்ட்ராகேட்டிவ், அதே கேள்வியை மாத்திருக்கேன். ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, இந்த கோங்கிற வெர்பை டூ பிளஸ் கோ அப்படின்னு பிரிச்சிருக்கோம். டூ பிளஸ் கோ கோ, அதான் டூ ஐ கோ கேள்வியா மாறிடுச்சு. நெகட்டிவ்ல ஐ டோன்ட் கோ, அதே நெகட்டிவ் கொஸ்டின் இருந்தா டோன்ட் ஐ கோ, முடிஞ்சிருச்சு. இப்போ சிக்கல் எங்க வருதுன்னா, தேர்ட் பர்சன் சிங்குலர், ஹி ஷி இட். அதுல இங்க பாருங்க, ஹி ஷி இட். ஓவுல முடிஞ்சா நம்ம என்ன சொல்லணும், இஎஸ் சேர்ப்போம். அப்போ ஹி ஷி இட் எல்லாத்துக்குமே கோஸ் அப்படின்னு வரும். அஃபர்மேட்டிவ் எப்படி சொல்லுவீங்க, ஹி கோஸ், ஷி கோஸ், இட் கோஸ், இது அஃபர்மேட்டிவ். இப்ப இத கேள்வியை மாத்தணும். இந்த கோஸ் இருக்கு பாத்தீங்களா, இத நாம எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, does plus go, that is equal to goes. does plus goes போட்டுற கூடாது, does plus go. இப்ப கேள்வியை மாத்துங்க, does he go, அதே மாதிரி does she go, does it go. இத கேள்வியா மாத்தியாச்சு, அஃபர்மேட்டிவா இன்ட்ராகேட்டிவா மாத்தியாச்சு. இங்க கோவை டூ பிளஸ் கோன்னு பிரிச்சோம், இங்க கோஸ்ன்னு இருக்கிறத டஸ் பிளஸ் கோன்னு பிரிச்சுக்கிட்டோம். டஸ் ஹி கோ, டஸ் ஷி கோ, டஸ் இட் கோ. இப்ப நெகட்டிவ்க்கு வாங்க. எதுக்கு, இந்த அஃபர்மேட்டிவ்க்கு நம்ம நெகட்டிவ் எழுதணும். He
she, it. Doesn't go. Doesn't go. இங்க பாருங்க. He doesn't go. She doesn't go. It doesn't go. நெகட்டிவ். எதுக்கு? இந்த அஃபர்மேட்டிவ் நெகட்டிவ் எழுதிட்டேன். இப்போ இந்த நெகட்டிவை நாம கேள்வியை மாற்றணும். இங்க பாருங்க. Doesn't he go? Doesn't she go? Doesn't it go? அவ்வளவுதான். அஃபர்மேட்டிவை நாம இன்டராகேட்டிவ் மாத்த தெரிஞ்சுக்கிட்டோம். தென் அஃபர்மேட்டிவ் டு நெகட்டிவ் படிச்சுட்டோம். தென் நெகட்டிவை நெகட்டிவ் கொஸ்டினா எப்படி மாத்துறதுன்னு பார்த்துட்டோம். இந்த தேர்ட் பர்சன் சிங்குலர்ல நாம கோங்கிற வர்போட இஎஸ் ஏத்தோம், ஏன்னா ஓவுல முடியுது. அதை நம்ம இன்டராகேட்டிவா மாற்றும் பொழுது இந்த கோஸ்ங்கிறத டஸ் பிளஸ் கோன்னு பிரிச்சுக்கிட்டோம். டஸ் ஹி கோ, டஸ் ஷி கோ, டஸ் இட் கோ. அப்புறம் நெகட்டிவ் எழுதணும், நெகட்டிவ் கொஸ்டின் எழுதிட்டோம். இதுதான் மொத்த பயன்பாடும். தேங்க்யூ.